الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரித்தான உலமாக்களே, கருத்தரங்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, யார் இந்த ஷியாக்கள்? இந்த ஷியாக்களை குறித்து, இந்த ஷியாக்கள் என்றால் யார், இவர்களுடைய ஒரு தோற்றம் எங்கே ஆரம்பமானது, இவர்கள் இந்த அஹ்லு சுன்னாவிற்கும் அவர்களுடைய பிரிவுக்கும் எதை நடுவில் வைத்து பிரிக்கிறார்கள், நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள இஸ்லாத்தின் ஷரியத்தினுடைய வணக்கத்தினுடைய பிரிவினைகள் என்னென்ன என்று பல கோணங்களிலே தங்களுக்கு மத்தியிலே நான் பேசுவதற்காக ஆசைப்படுகிறேன். நேரங்கள் சிறிதாக இருப்பதால் நான் இந்த ஷியாக்களுடைய வரலாற்றுகளை சுருக்கமான முறையில் நான் உங்களுக்கு மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஃபாத் ஆகிய பிறகு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகாக இந்த சன்ஆ யமன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலிருந்து, அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒருவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இவன் பிறவிலிருந்தே ஒரு யூதனான ஒரு பட்டத்தை பெற்றவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா. இவனுடைய நோக்கம் என்று சொன்னால், நாம் எப்படியாவது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே நாம் நுழைந்து விட வேண்டும், நுழைந்து அவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படியாவது பிரிவினைகளை ஏற்படுத்தி பல கோணங்களாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் இந்த யூதன். இவன் பல கோணங்களிலே இஸ்லாமியர்களுக்குள்ளே நுழையும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவனை உள்ளே வர முடியாத அளவிற்கு தடை போட்டு விட்டார்கள். நாம் எப்படியாவது இந்த இஸ்லாத்திற்குள் நாம் நுழைந்து விட வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த முஸ்லிம்களை நாம் பல பிரிவினர்களாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் இருந்து கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையிலே அந்த மதீனா நகரத்திற்குள்ளே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த படையினர்களோடு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. அதில் பல இரத்தங்கள் வீழ்த்தப்பட்டது. அதில் ஒருவர் கடைசியாக இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு மிக பெரும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி, நம்மை தடை செய்த இந்த உஸ்மான் மௌத்தாகிவிட்டார் என்ற இந்த எண்ணத்தை அவன் உள்ளத்தில் ஏற்படுத்தி, இப்பொழுதுதான் அந்த யமனில் இருந்து மதீனா நகரத்திற்குள்ளே நுழைகிறான். நாம் உள்ள உடனடியாக நுழைந்து விட முடியாதல்லவா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நாம் கொஞ்சம் உயர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக நாம் நடப்பதை போன்று ஒரு ஒரு வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களை போன்று நடித்து கொண்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நுழைந்து ஆஜராக ஆரம்பித்தார். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே உள்ளே நுழைந்து அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல கோணங்களை, பல பிரிவினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தினான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சமமான ஒரு நபர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வர இருக்கப்பட்ட அந்த கலீஃபா, அந்த அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த பட்டத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், அலி ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருந்தது காரணமா அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான் என்ற ஒரு ஃபித்னாவை பரப்பினான்.
இரண்டாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வர இருக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த கலீஃபாவுடைய பட்டத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் தட்டி பறித்து விட்டார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் மிகப்பெரிய சாபத்திற்குரியவர்கள் என்று அந்த இரு கலீஃபாக்களை இந்த ஷியாக்கள் திட்டுகிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், லா தசுப்பன்ன அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை ஒருபோதும் நீங்கள் திட்டாதீர்கள். அஸ்ஹாபி கன் நுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்று சொன்ன அந்த சஹாபாக்களை இந்த ஷியாக்கள் எதிர்வைக்கிறார்கள். இப்படியாக இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே பல பிரிவுகளை ஏற்படுத்தி அப்துல்லாஹ் இப்னு சபா தனக்கு தாங்களாகவே தன்னுடைய கூட்டத்திற்கு தானாகவே வைத்துக் கொண்ட பெயர் தான் இந்த அலியின் ஷியா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயர். இப்படியாக இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே இவன் நுழைந்து ஆரம்பத்திலே இந்தியாவில் 10% தான் முஸ்லீம், 10% தான் இந்த ஷியாவினுடைய பிரிவினர் ஆரம்பமானது. முஸ்லீம்களுடைய அஹ்லு சுன்னாவினுடைய பிரிவினர் 90% இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் உள்ளே இன்னும் அதிகமான ஃபித்னாக்களை உள்ளே நுழைத்து எந்த அளவிற்கு இந்த சமூகம் மாறிவிட்டு ஷியாவினுடைய பிரிவினர் மாறிவிட்டான்னு சொன்னால், ஈரான், ஈராக், லெபனான், பஹ்ரைன், கத்தார், சிரியா, பாகிஸ்தான், யமன், வங்காளதேசம், இந்தியா என்று பல தேசங்களிலே ஷியாக்களை உற்பத்தியாக்கிவிட்டான். அவர்களுக்கு உள்ளத்தின் மத்தியிலே இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் ஒரு உண்மையானவன் என்று ஊடுருவ ஆரம்பித்து விட்டான். இதை இந்த மக்கள் ஏற்று அந்த ஷியா பிரிவினர் எந்த அளவுக்கு மாறிவிட்டார் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ஐவரும் ஒரு தெய்வ தன்மீகம் உள்ளவர்கள், தெய்வத்தினுடைய பக்குவத்தை பெற்றவர்கள் என்ற அளவிற்கு உள்ளத்தில் அவர்கள் அந்த ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்து இவர்கள் ஷியா என்று பிரிவினராக முழுமையாக இந்த இந்தியாவிற்குள்ளும் அதிகமாக மூழ்கிவிட்டார்கள். மேலும் அடுத்தபடியாக இவர்கள் நம்மளுடைய இஸ்லாமியினுடைய சட்டத்தில் இவர்கள் எந்தெந்த சட்டத்தை எல்லாம் இவர்கள் பிரிவாக வேறு மாதிரி அமைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மளுடைய அஹ்லு சுன்னாவினுடைய பாங்கில அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லுவோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் அந்த வார்த்தையோடு சேர்த்து முஹம்மது அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் இறுதி தூதர் என்று அந்த வார்த்தையும் சேர்த்துக் கொள்வார்கள் பாங்கிலே. மேலும் 5 நேர தொழுகையை நாம் பேணுதலாக நாம் தொழுது வருவோம். இவர்கள் அந்த 5 நேர தொழுகையை 3 வேளைகளிலே தொழுது விடுவார்கள். அந்த 3 வேளை தொழுகைகளில் 2 நேர தொழுகையையும் சேர்த்து விடுவார்கள். 5 நேர தொழுகையை 3 வேளைகளில் 2ஐ ஒரே வேளையில் தொழுது விடக்கூடிய கூட்டம் இந்த ஷியா பிரிவினர். இவர்கள் குர்ஆனை இவர்கள் பிரிவு காட்டக்கூடிய விஷயத்துல 40 வசனங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த 40 வசனங்களை சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த 40 வசனங்களும் குர்ஆனில் இறக்கப்பட்ட அந்த 40 வசனங்களும் எங்களுடைய தலைவர் அருளடியெல்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான். அதை முஹம்மதிற்கு இறக்கப்பட்டதை போன்றவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆகவே குர்ஆனிலே மாற்றம் ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த சுன்னாக்கள் என்று ஷியா பிரிவினர் கூறுகின்றனர். மேலும் நம்மளுக்கும் அவர்களுக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய பிரிவு என்ன என்று சொன்னால், முஹர்ரம் மாதத்திலே நாம் 9, 10 அல்லது 10, 11 நாம் நோன்பு நோற்போம். அவர்கள் ஒரு நோன்பை மட்டும் நோற்பார்கள். அதுவும் அவர்களிடத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் ஒரு கண்ணியமான மாதம் என்று நாம் சந்தோஷத்தில் இருப்போம். ஆனால் அவர்கள் ஷியா பிரிவினர் இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு துக்க அனுஷ்டிதமாக, ஒரு தீய நாளாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தீய நாளாக, கெட்ட நாளாக அவர்கள் பயன்படுத்தி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சென்னையில் வருடம் பார்க்க முடியும். தன்னுடைய நெஞ்சிலே அவர்கள் ஓங்கி அடித்து கொண்டு, வாள்களை தன்னுடைய தலைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கொண்டு, ரத்தம் ஓட்டி கொண்டு அவர்கள் சென்னை வீதியிலே நடமாடுவதை நம்மால் காண முடிகிறது. இப்படியாக இவர்கள் நம்மளுடைய ஒவ்வொரு சட்டத்திலும் இவர்கள் பிரிவினையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இவர்கள் பின்பற்றக்கூடிய 12 உலமாக்கள், 12 இமாம்கள். யார் இந்த 12 இமாம்களை பின்பற்றாமல் இருக்கிறாரோ இவர் ஷியா பிரிவினரை விட்டு வெளியானவர், இவருக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை, இவர் நரகவாசி என்று சொல்லுவார்கள். அதில் முதலாவது இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவதாக ஹசன்
ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய மூத்த மகன். மூன்றாவதாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய இரண்டாவது மகன். நான்காவதாக அலி பின் ஹுசைன் அல் மாரூஃப் ஜைனுல் ஆபிதீன், ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன். முஹம்மது பாக்கிர் ஐந்தாவது இமாம், ஹுசைனின் மகன் இவர்களும். ஜாஃபர் சாதிக் முஹம்மது பாக்கிரின் மகன். இவர் ஒரு சிறந்த சட்ட மேதத்தினுடைய ஒரு ஆளுநராகவும் இருந்து வந்தார். ஏழாவதாக மூசா அல் காலிம் ஜாஃபர் சாதிக்கின் மகன் இவர். எட்டாவதாக ரிலா மூசா அல் காமிலின் மகன் இவர். ஒன்பதாவதாக ஜவாத் என்று சொல்லக்கூடியவர், ரிலாவின் மகனாவர். இவர் ஹலீஃபா அல் முஅத்தாசின் ஆணையின்படி விஷம் கொடுத்து கொல்லப்பட்டவர். அடுத்தபடியாக பத்தாவதாக ஹாதி ஜவாத்தின் மகனாவார். இவர் ஹலீஃபா அல் முஅத்தாசின் ஆணையின்படி இவருக்கும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டது. 11ஆவதாக ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடியவர். 12ஆவதாக மஹதி இறுதி இமாம் மற்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மஹதி என்பவர் என்று இப்படி இந்த 12 இமாம்களை அவர்கள் முன்வைத்து இந்த 12 இமாம்களையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். யார் இந்த 12 இமாம்களுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, பின்பற்றாமல் ஒரு இமாமை விட்டுட்டு மற்ற 11 எடுத்துக்கொள்கிறேன், இப்படி யார் இமாம்களுக்கு மாற்றம் செய்கிறார்களோ இவர்களுக்கும் இந்த ஷியா பிரிவினருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அவர் முஸ்லீமே கிடையாது, சொர்க்கத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை, இவர் நரகவாசி என்று இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவர்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், ஆந்திரம் என தமிழகத்தில் நிறைய இடத்தில் இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஷியாக்களுடைய சென்னை அண்ணா சாலையில் உள்ள 1000 விளக்கு மசூதி தான் இவர்களுடைய தலைமையகமாக அமைந்துள்ளது. இந்த தலைமையகத்தினுடைய காசி ஜி.ஏ. அஸ்கரியின் அலுவலகம் இங்குதான் உள்ளது. கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது வேலூர், தொரப்பாடி, கிருஷ்ணகிரி, தேனிகனி கோட்டை, ஜெகதேவி, வந்தவாசி என சொற்பமான இடங்களில் தான் இந்த ஷியாக்கள் அந்த சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறார்கள். இந்த சென்னை தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவினர் என்பது குறுகிய ஷியாக்கள் தான். இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஈரான், இந்தியா, யமன், சிரியா, நைஜீரியா, ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து, கத்தார், பஹ்ரைன், குவைத், லெபனான், சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஈராக், பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பல நாடுகளில் இவர்கள் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், வஜா அல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் உங்களுக்கு மத்தியிலே வந்தவுடன் அசத்தியம் என்பது அழிந்து போய்விடும். இன்னல் பாத்தில் நிச்சயமாக இந்த பாத்திலாக இருக்கிறதே கான ஸஹூகா, அது இந்த சத்தியம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அசத்தியம் என்பது தானாகவே அழிந்து போய்விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்தை குறித்தானவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே இந்த ஷியா பிரிவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழகத்திலும் இவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படியாவது முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே இவர்கள் இந்த ஷியா பிரிவினர் உள்ளே நுழைந்து இன்னும் அதிகமாக இவர்கள் நுழைந்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த தூதுத்துவம் என்பது நிற்கவில்லை, இறை வசனங்கள் என்பது நிற்கவில்லை, இன்னும் இறங்கும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணங்களாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பிற்கு குறித்தானவர்களே, இவர்களுடைய இந்த ஃபித்னாக்களை விட்டும் நம்மை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சொல்லிவிட்டார்கள், பின்னால் 73 பிரிவினர்கள் பிரிவார்கள், அதில் ஒரு பிரிவினர் மட்டும்தான் சொர்க்கம் நுழைவாது என்னுடைய கூட்டமாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்கு குறித்தானவர்களே, இந்த மித்த இருக்கக்கூடிய அத்தனை கூட்டங்களை விட்டும் அத்தனை பிரிவினர்களை விட்டும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் காத்து அருள் புரிவானாக. இந்த துஆ செய்தவனாக என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.